ரொம்ப நாள் ஆச்சுல இந்த காட்ஜிலா சம்மந்தப்பட்ட எல்லா மீம்ஸும் காட்ஜிலா இல்ல. மான்ஸ்டர் வர்ஸ் ரிலேட்டடான எல்லா மீம்ஸையும் பொறுக்கி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஹாய் காய்ஸ், நான் உங்க ரெக்ஸ். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மார்னிங் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நம்ம இன்ஸ்டா ஐடி. ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது மீம்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஆரம்பிச்சிருவோமா? ஃபஸ்ட்டு வந்து கிங் காங் ரோஸ் லைக் காஜலா ஓகேப்பா பிரியால் தம்பாலி அப்படிங்கிற மாதிரி. பயமா அது கடிச்சிடாத. கிரேட் குரு. அண்ட் அடுத்து நம்ம ஷீமுவை பார்த்து கலாய்க்கிறானுங்களாம் காஜிலாவும் காங்கோ. ஹா யூஆர் ஸோ ஓல்டு லைக் ஐஸ் பெபே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிச்சு சாவடிச்சிருச்சு. லைக் ஓ ஷிட் லைக் ஒரு மாதிரி கிரிப்பியாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஆமாம் மாதிரி அது ஒன்று தான். நம்ம ஆமாம் ஆமாம் ஆமாங்க அப்படின்னு சொல்லியிருந்தது லைக் நிறைய பேர் அதே பிடிச்சிக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம் மாதிரி தான் இருக்குன்னு. பட் ஆமாம் மாதிரி இப்போ இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம் கொஞ்சம் நல்லா இருக்குது. வந்து ஆஹா ஸ்கார் கிங்கோடைய ஒரு ஆர்ட்டு தான். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி வயசான கிழட்டு பையன் மாதிரி இருக்காங்க. ரத்தம் வேறு செதறி கிடக்குது. ஆனால் நல்லா இருக்குது. காஜ்லா ஷீமு வாய் என்ன காஜ்லாவோட பெருசாக இருக்குது. இது என்னது ஸ்பைக்கா கிடோரா மாத்ரா இதில் எத்தனை மான்ஸ்டர்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து ஷின் காஜ்லா அண்டு பின்னாடி மான்ஸ்டர் ஜீரோன்னு சொல்கிற கிடோரா இருக்குது. அண்ட் இங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்குது. இது என்னது இங்கே இது வந்து ரோடனா இது ரோடன். இது வந்து இந்த ஷின் காஜ்லாவோட வாளுன்னு நினைக்கிறேன். லைக் இந்த சைடு வந்து மாத்திரா பழைய மாத்திரலாம் இப்படி தான் இருக்கும். காமெடியாக இருக்கும். டூ கிங்ஸ் இரண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சதில்லை. கிரேட் ஏப்ஸ் பிகம் ப்ரொடெக்டர் ஆஃப் ஹியூமனிட்டி. நான் 3 டைம் இந்த வேர்ல்டை நேச்சரை ஹியூமனிட்டிக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். மறந்துட்டேன். இந்த உலகத்தை காப்பாற்றுறது ஆல்ரெடி 3 தடவை பெரிய சம்பவத்துக்கிட்டேருந்து காப்பாற்றிருக்கு. பட் காங்கு சரி ஓகே சொல்லுங்கடா சும்மாவே இருக்கும்போது சமாளிக்க முடியாது. பெர்னிங் காஜ்லாவா மாறினா அவ்வளோதான். மொத்த ஊரே போனாலும் பத்தாது. லியோ பேடாஸுமா வாழ்த்துக்கள். சரி போ. வேற லெவலுங்க காஜ்லா. ஐ கேன் டிஃபீட் காஜ்லா ஈஸிலி அப்படின்னு ஸ்கார் சொல்கிறான். ஆர் யூ சேலஞ்சிங் மீ கிடோரா? லைக் காஜ்லாவை மல்ல இருந்து தூக்கி போட்டு கொல்ல பார்த்தவன்டான். ஆமாங்க காஜ்லாவை தூக்கிட்டு போய் வானத்தில் தொப்பால்னு போட்டுரும். லைக் கிடோரா வந்து ஒரு மாதிரி காஜ்லாவோட டஃபஸ்ட்டு ஒரு வில்லன் தான். இந்த ஒரு பர்டிகுலர் மியூசிக்கு சின்ன வயசுலலாம் ஸ்டார்ஸ் மூவிஸ் எம்என்எக்ஸ் இதெல்லாம் படம் பார்த்துட்ருப்போம். காங் ஷீமு ஐஸை பார்த்து காங்கும் பயந்துருச்சு. காஜ்லா பயமாக இருக்கா? இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்க போது பாரு. லைக் வேற காஜ்லா மண்டை மேலேயே காங் ஒரு அடி போட்டுது. அண்ட் காஜ்லா மியூட்டோ கிடோராவை அடிச்சுது. ஒரு அளவுக்கு மேலே நம்மக்கிட்ட பேச்சே கிடையாது. அட்டாமிக் ரீச்சு தான். இந்த 2 விதமான ஐடென்டிட்டி பாருங்களேன். அந்த விதமான காஜ்லா வந்து ஹியூமனிட்டிக்காக மக்களுக்காக ஒரு சேவியராக இருக்கக்கூடிய ஒரு காஜ்லா. பட் இந்த -1 பார்த்தாலே திருச்சி ஓடிடணும். நமக்கு அடிவேறு கலக்கிற மாதிரியான ஒரு காஜ்லா. காஜ்லா ஃபஸ்ட்டு படத்துடைய இதில் மியூட்டோவை நசுக்கியிருக்கோம். அண்ட் காஜ்லா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸில் லைக் ஒரு மாதிரி பொசுக்கியிருக்கோம். அந்த நியூக்ளியர் ஃபார்மில் இருக்கும்போது கிடோரா பார்த்தீங்கன்னா பஸ்பமாக இருப்பார் நசுக்கில். அண்ட் காஜ்லா vs காங்கை போட்டு நசுக்கியிருக்கோம். காஜ்லாக்கு இதை போட்டு போட்டு நசுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. பயங்கரமாக சிரிக்க வைக்கிற மாதிரியான மீம்ஸ் இப்போதைக்கு வரலனால நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் தமிழில் வரதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ இதை நம்ம சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணால் தான் இன்னும் நிறையா விதமான பேஜஸ்லாம் சேனல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு கம்யூனிட்டியாக நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன் ஹார்னெக்ஸ் ஃபோர்ஸ். இன்னும் இது மாதிரி நிறைய நல்ல கண்டென்ட்லாம் தேடி உங்களுக்காக கொண்டு வரேன். அதே மாதிரி மத்தியானம் நம்ம போடுற அதர் கண்டென்ட் நம்ம தமிழ் சினிமா பற்றி வீடியோ போடுறோம். அதெல்லாம் ஒரு பையனும் பார்க்க மாட்டீங்க. ஒழுங்காக போய் பாருங்கள். டாடா பாய்.